வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது அமேசான் பிரைம்ல வெளியாயிருக்கிற ஹாவ் வெப் சீரிஸோட விமர்சனம். ரஜத் கபூர் மற்றும் மோனிகா பன்வர் நடிச்சிருக்கிற இந்த சீரீஸை எழுதினது ஸ்மிதா சிங், இயக்கம் பங்கஜ் குமார் மற்றும் சூர்யா பாலகிருஷ்ணன். மொத்தம் 8 எபிசோடு, 45 நிமிஷம். ஹிந்தி ஒரிஜினல். இது தமிழ் மற்றும் இதர இந்திய மொழிகளில் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கு. ஹவுஃப் அதாவது பயம் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஹாரர் ஜான்ரா சீரீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. மது அப்படிங்கிற நம்ம ஹீரோயின் குவாலியர்லேருந்து டெல்லிக்கு வராங்க வேலை செய்யறதுக்காக. அங்க ஒரு அத்வான காடா இருந்தாலும் சீப்பா இருக்கிறதுனால ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்குறாங்க. அது ஒரு பெரிய பழங்கால பில்டிங். பார்த்தாலே பூத் பங்களா மாதிரி தான் இருக்கும். அதுல ஒரு விங்கில் மேல் மாடியில ஒரு 5-6 அறைகள் இருக்கு. அதுல ஒரு ரூம்ல ஏதோ அமானுஷ்யமா இருக்கிறதா மற்ற ரூம்ல உள்ள பெண்கள்லாம் சொல்றாங்க. யாரையுமே அதனால அவங்க அங்க தங்க விடுறதில்ல. ஆனா மது பணம் இல்லை அப்படிங்கிறதுனால வேற வழி இல்லாத அங்கேயே தங்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பல பல வினோதமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அந்த விங்ல உள்ள மற்ற பெண்கள் ஹாஸ்டலை விட்டு வெளியே போகவே மாட்டாங்க. இது ஏன்? அவங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறதா எல்லாருமே நினைக்கிறாங்க. அது என்ன? இப்படி பல கேள்விகள். இதுக்கப்புறம் டாக்டர் அப்படின்னு ஒரு பாத்திரம். இவருக்கு இந்த மாதிரி பேயெல்லாம் ஓட்டுற விஷயங்கள்ல அனுபவம் இருக்கிறது தெரிய வந்து அந்த ஹாஸ்டல்ல இருந்து அவரை கூப்பிடுறாங்க. அவர் வந்து அதை பார்த்த பிறகு வேற பல காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஏற்படுது. இன்ஃபேக்ட் இந்த டாக்டர் பாத்திரமே பயங்கரமான பல வேலைகள் செய்யற மாதிரி ஒரு பாத்திரமா நமக்கு காட்டப்படுது. இதுல ஹீரோயின் மது அவங்க குவாலியர்ல இருந்த பொழுது சில பேரால ரேப் செய்யப்பட்டிருக்காங்க பல வருஷங்கள் முன்னாடி. அவங்களோட முகம் கூட இவங்களுக்கு தெரியாது. கூட இருந்த அவரோட பாய் ஃப்ரெண்டை அடிச்சு போட்டு தான் அவங்க இதை செஞ்சிருப்பாங்க. இப்போ டெல்லியில அதே பாய் ஃப்ரெண்ட் தான் இவங்களுக்கு சில உதவிகள்லாம் செய்றாரு. அவருக்கு பெரிய குற்ற உணர்ச்சி. தன்னால மதுவை காப்பாற்ற முடியல அப்படின்னு. இதனால இவங்க 2 பேராலையுமே ஒரு சாதாரண வாழ்க்கை வாழவே முடியல. இப்போ டெல்லியில சந்திச்ச சில ஆட்கள்ல ஒருத்தர் மேல மதுவுக்கு சந்தேகம் ஏற்படுது. அவன் தான் அந்த ரேபிஸ்ட்ல ஒத்தனும் அப்படின்னு. மேல மேல விசாரிச்சு அவனை நெருங்கி அவனை எதிர்த்து நிக்கிறாங்க. இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே த்ரில்லிங்கா படமாக்கப்பட்டிருக்கு. ரொம்ப வித்தியாசமா இருந்தது. சீரிஸோட ஹைலைட்டே இந்த ஸ்டோரி ட்ராக் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி காணாம போன தன் மகனை தேடுற ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் தாயோட பாத்திரம். மகன் நல்லவன் இல்லைன்னு தெரிஞ்சாலும் தாய் பாசத்துல இவங்க செய்யற வேலைகள் எல்லாமே ரொம்பவே வித்தியாசமா, ரொம்பவே நம்ப முடியாமவும் இருந்தது. ரொம்பவே நல்லா எழுதப்பட்ட ஒரு பாத்திரம் இது. அதே மாதிரி அந்த ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டோட பாத்திரம் கூட இருந்தும் தன்னால அவங்கள காப்பாற்ற முடியலே அப்படின்னு நினைச்சு கில்ட்டியா அவரு வருத்தப்படுறது ரொம்பவே நல்லா எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப ரியலிஸ்டிக்காவும் இருந்தது. அதே மாதிரி சீரீஸ் முழுக்க லோ லைட்டிங் தான். அந்த ஹாஸ்டல் ரூம் ஆகட்டும், டாக்டரோட அந்த பழங்கால வீடாகட்டும், இப்படி எல்லா இடங்களுமே ஒரு ஹாரர் செட்டிங்கை அழகா உருவாக்கி சீரீஸ் முழுக்கவே அதை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. செட்ஸு, சினிமாட்டோகிராஃபி, விஎஃப்எக்ஸ் எல்லாமே டாப் நாட்ச். இது எல்லாத்துக்குமே சேர்த்து ரைட்டர், டைரக்டர் மற்றும் டெக்னிக்கல் டீமுக்கு நம்முடைய பாராட்டுகள். அப்போ இந்த சீரீஸ்ல குறைகள்லாம் இல்லையா அப்படின்னா நிறையவே இருக்கு. கதை எப்படி இந்த சீரீஸோட ஸ்ட்ரென்த்தோ அதே மாதிரி வீக்னஸும் அதே தான். பேருக்கு தான் இது ஹாரர் ஸ்டோரி. இதுல பேய், மந்திரவாதி எல்லாம் உண்டு. ஆனா அந்த ஸ்டோரி லைன் சரியாவே எழுதப்படல. டோட்டல் கன்ஃபியூஷன் தான். இது மெயினா ஒரு விமன் சென்ட்ரிக் ஸ்டோரி. வாழ்க்கையில பலதரப்பட்ட கஷ்டங்களை ஆண்கள் கையால அனுபவிச்சு பல பெண்களோட கதை தான் இது. கல்யாணமான பெண், காதல்ல ஏமாற்றப்பட்ட பெண், சிங்கிள் மதர், அபியூஸ் செய்யப்பட்ட நம்முடைய ஹீரோயின், இப்படி மோஸ்ட்லி 90% பெண்களுடைய பாத்திரங்கள் தான். வர எல்லா ஆண்களுமே ஒருத்தர் விடாம அப்யூசர், ரேபிஸ்ட், ஏன் சைக்கோ இப்படிப்பட்ட பாத்திரங்கள் தான். ஒரே காட்சியில வர பாத்திரமாகட்டும், இல்ல முக்கிய பாத்திரமாகட்டும், எல்லா ஆண்களுமே கெட்டவங்க தான். இல்ல வீக்கான ஒரு கதாபாத்திரம் தான். இதனால ஓவரான ஒரு ஃபெமினிஸ்ட் பிரச்சார நெடி சீரியஸ் முழுக்க ஒரு ஓவர் டோஸா நமக்கு கிடைக்குது. அதுவும் இந்த மேற்கத்திய கலாச்சாரம் மட்டுமே திணிக்கக்கூடிய வழக்கமான இந்த பிரச்சாரம் அளவுக்கு அதிகமாவே இந்த சீரீஸ்ல நமக்கு தெரியுது.
ரொம்பவே நல்லா எழுதப்பட்ட பாத்திரங்கள், சம்பவங்கள், கதை இதெல்லாம் இருந்தாலும், அளவுக்கு மீறிய இந்த மெசேஜிங் ரொம்பவே பாதர்சமாவும் இருக்கு. இதுதான் இதோடைய முதல் பெரிய நெகட்டிவ். இத கண்டிப்பா டோன் டவுன் பண்ணி ஒரு 2 எபிசோட் அளவு கூட இந்த கதைய குறைச்சிருக்கலாம். அதே மாரி அடுத்த நெகட்டிவ் அந்த ஹாரர் ஸ்டோரி லைன சரியாவே எழுதல. அந்த டாக்டரோட பாத்திரமாகட்டும், இல்ல ஆவியோட பாத்திரமாகட்டும், எதுவுமே சரியாவே எழுதப்படல. ஒருவேள டைரக்டருக்கு இந்த ஹாரர் ஜான்ராவ சரியா எழுதத் தெரியலையோ என்னவோ! ரொம்ப விரிவா என்னால இத பத்தி சொல்ல முடியல. ஏன்னா, இது ஸ்பாய்லர் ஆயிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்த்தா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இன்ஃபாக்ட் மொத்த கிளைமாக்ஸ் அந்த கடைசி 8வது எபிசோட் முழுக்கவே ரொம்பவே கன்ஃப்யூசிங்கா தான் இருக்கும். கேள்விகள் தான் அதிகமா இருக்கே தவிர, விடைகள் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எண்டிங் வந்து டோட்டலாவே சரியா இல்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனா மொத்தத்துல சொல்லணும்னா, ஹாரர் ஃபேன்ஸுக்கு இது ரொம்பவே டிசப்பாயிண்டிங்கான ஒரு சீரிஸ் தான். மத்தபடி நடிப்பு அப்படின்னு பார்த்தா, எல்லாருமே நல்லாவே நடிச்சிருப்பாங்க. அப்போ இந்த சீரிஸ பார்க்கலாமா, வேணாமா அப்படின்னு கேட்டாக்கா, கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு சீரியல் தான் இது. நல்ல பாத்திரங்கள், கதை அம்சம் இதெல்லாம் உள்ள சீரியல் தான் இது. பொழுதுபோக்கா ஜாலியா பார்க்கக்கூடிய கதை இல்ல. ரொம்பவே ஹெவியான ஒரு சப்ஜெக்ட். கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு சூட்டபிள் கிடையவே கிடையாது. இந்த சீரிஸுக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.